நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது.